ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 9. ஆதி அழுவதை திகைத்து பார்த்தாள் நந்தினி. சாரிடா மாப்பிள்ள, நான் வேணும்னே அப்படி சொல்லலை, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் அப்படி மீன் பண்ணலடா. சாரி, என்னை மன்னிச்சிடுடா. வேணும்னா என்னை அடிச்சுக்கோ, ஆனால் இப்படி தள்ளி வைக்காதடா. அழுது கொண்டே கோரி அவனை பாவமாக பார்த்தாள் நந்தினி. ஆதி, என்ன பண்ணுற? இப்போ எதுக்கு இப்படி அழற? நிதிஷ் அதட்டினான். இப்படி பண்ணாதடா மாப்பிள்ள, எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. ஆதி கூறியதும் தன்னை அணைத்திருந்த அவனுடைய கையை விலக்கி அவனை இழுத்து தன் முன் நிறுத்தி கோபமாக கத்தினான் நிதிஷ். என்ன பேசுகிற ஆதி? அப்படியே அரைஞ்சேன்னா தெரியும். நான் பேசுனது தப்புன்னா ஏண்டா இப்படி சொன்ன அப்படின்னு அப்போவே நான் அடிச்சிருக்கலாம் இல்லை? அந்த உரிமை உனக்கு இல்லையா மாப்பிள்ள? அதை விட்டுட்டு என்ன வேண்டாம்னு நினச்சிட்டே இல்லை? அழுகையோடு கேட்டான் ஆதி. உன்னை நான் வேண்டாம்னு நினைப்பேன்னு நீ நினைக்கிறியா ஆதி? உடைந்த குரலில் கேட்டபோதே அவன் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்துவிட அவசரமாக அதனை துடைத்து விட்டான் ஆதி. இவன் ஏன் என்னை புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கின்றான் என்ற ஆதங்கத்தில் வெளிவந்த கண்ணீர் அது. உனக்கு அழ தெரியுமாடா மாப்பிள்ள? இப்போதான் நான் பார்க்குறேன். எத்தனை நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா? மிஸ்டர் கூல்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா உனக்கு தான் கொடுக்கணும்னு. ஆனால் உன்னையே நான் அழ வச்சுட்டேன்ல. சாரிடா, சாரி மாப்பிள்ள. டேய் மச்சான், விடுடா என்றான் நிதிஷ். அதனை கேட்டதும், இப்போதான் மனசு வந்துச்சாடா என்ன மச்சான்னு கூப்பிட என்று கேட்டு முறைத்தான் ஆதி. திருவென விழித்தான் நிதிஷ். எவ்வளவோ ஜாக்கிரதையாக அந்த வார்த்தையை தவிர்த்தும் தன்னை மீறி கூறிவிட்டதை உணர்ந்தான். ஓ, உனக்கு மச்சானா இருக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. இதுவரை அழுது கொண்டிருந்த ஆதி இப்போது அவனை கோபமாக பார்த்து கேட்டான். டேய், அப்படி இல்லடா. வேற எப்படி? மெல்ல சமாதானமாக அவன் கையை பிடித்து, அது என்று தயங்கி கூறினான். நான் சுவியை பார்த்ததுக்கப்புறம்தான் உன்னை அப்படி கூப்பிட சொல்லி கம்பல் பண்ணேன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. பைத்தியமாடா நீ என்றான் ஆதி இன்னும் கோபமாக. இப்போ என்ன, என் தங்கச்சிக்காக நீ ஒன்று பண்ணுறப்போ எனக்கு அது சந்தோஷமாக தானே இருக்கும். அதை விட என் தங்கச்சியை பெருமையாக நினைக்க வேற என்னடா இருக்கு? இதெல்லாம் ஒரு தப்புன்னு இப்படி என்னை ஹர்ட் பண்ணிட்டா இல்லை? கேட்டுவிட்டு முகத்தை திருப்பி கொண்டான் ஆதி. வேகமாக அவனை பிடித்து திருப்பி தன்னை பார்க்குமாறு செய்து அவனை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் நிதிஷ். சரி கோபப்படாத, இங்க பாரேன், சாரி. இப்பொழுது அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் முகம் பார்த்து வேதனையோடு கூறினான் ஆதி. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா அந்த நிமிஷமே என் முகத்துக்கு நேராக கேட்டுடுடா மாப்பிள்ள. இன்னொரு தடவை இப்படி பண்ணாத. இந்த 3 நாள் நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அவன் முகத்தில் தேங்கிய வேதனை கண்டு வருத்தம் கொண்டான் நிதிஷ். ஆதி இவ்வளவு தூரம் வருத்தப்படுவான் என்று அவன் நினைத்து பார்க்கவே இல்லை. சாரிடா மச்சான், அவன் தோளை பற்றி தழைந்த குரலில் கூறினான். சட்டென்று அவனை மீண்டும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஆதி. சிறு புன்னகை ஒன்று நிதிஷின் இதழில் அரும்பியது. ஆனாலும் மச்சான், நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கட்டிப்பிடிக்க ஆசைப்பட்டா எனக்கு வாய்க்கிறது உன்னை கட்டிப்பிடிக்கிறது தான். அவனிடம் இருந்து விலகி அவனை முறைத்தான் ஆதி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை கட்டிப்பிடிச்சுக்கோ, அது வரைக்கும் நீ எனக்கு தான் சொந்தம் என்றவனை ஆச்சரியமாக பார்த்தான் நிதிஷ். இதுவரை ஆதி இப்படியெல்லாம் அவனிடம் பேசியதே இல்லை. இவன்தான் எப்பொழுதும் அவனிடம் நெருங்கி செல்வான். அவன் சாதாரணமாகத்தான் இருப்பான். ஆனால் இன்று அவன் பேச்சிலும் செயலிலும் கண்டுகொண்டான் இந்த 3 நாட்கள் அவனை வெகுவாக பாதித்து விட்டது என்று. இனி எப்போதும் அவனை இப்படி வருத்தப்பட வைக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டான் நிதிஷ். கட்டிலின் மேலிருந்த அந்த நகை பெட்டியை பார்த்தான் ஆதி. அது எனக்காகத்தானே வாங்கினேன், எனக்கு தரமாட்டியா? சட்டென்று அதனை திறந்த அந்த காப்பை எடுத்து ஆதியின் கையில் மாட்டிவிட்டான் நிதிஷ். சில்வராடா மாப்பிள்ள, சூப்பராக இருக்கு என்று தன் கையை திருப்பி பார்த்தான் ஆதி. பொங்கி வந்த சிரிப்பை உதட்டுக்குள் அடக்கி கொண்டான் நிதிஷ். சிறிது நேரம் பார்த்த ஆதி பின் ஏதோ தோன்ற உற்று பார்த்தான். சந்தேகமாக நிதிஷை பார்த்து, மாப்பிள்ள இது என்ன என்றான் கண்கள் சுருக்கி. அவன் பதில் சொல்லாமல், சரிவா கீழே போய் ஏதாச்சும் சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது என்றான். டேய் நில்லு, முதல்ல இது என்னன்னு சொல்லு. தலையை சாய்த்து குறும்பாக கேட்டான் நிதிஷ். நீ என்னன்னு நினைக்கிற? தயக்கத்தோடு கேட்டான் ஆதி. இது பிளாட்டினமா மாப்பிள்ள? சிறு புன்னகையை பதிலாக தந்தான் நிதிஷ். அதை கண்டு திகைத்தவன், வேண்டாம் மாப்பிள்ள என்று அதனை கழற்ற போனான் ஆதி. அவன் கையை இறுக்கமாக பற்றி தடுத்தான். ப்ளீஸ் மச்சான், எனக்காக, நான் ஆசையாக முதல்ல உனக்காக வாங்கினது இது, எப்பவும் கையில் இருக்கணும். இல்லை மாப்பிள்ள, இவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் வேண்டாம். அதை வாங்கின என்னோட மனசை மட்டும் பாருடா, விலையை பார்க்காத. ஆதியின் முகம் சுருங்கிவிட்டது. ப்ளீஸ் ஆதி என்றான் நிதிஷ். அரை மனதோடு தலையசைத்து கொண்டான் ஆதி.
ஆதியும் நிதிஷும் பேச ஆரம்பித்த போதே நந்தினி வெளியில் சென்று விட்டிருந்தாள். அவர்கள் அறைக்கு செல்ல அங்கே மாதேஷ் கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நொடி ஆதியின் தவிப்பு நிறைந்த முகத்தை நினைத்து பார்த்தாள். முன்னொரு இரவில் மாதேஷ் முரளியின் நட்பு உடைந்து விடுமோ என்று எண்ணி பயந்த நிமிடங்கள் அவள் கண்முன்னே வந்து சென்றன. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தவள் இருவருக்கும் பெரியதாக வித்தியாசம் எதுவும் இல்லை என்று எண்ணிக்கொண்டாள். இப்போ எதுக்கு இப்படி நின்று என்னை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க? நமக்கு வயசாயிடுச்சுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? அடக்கப்பட்ட சிரிப்போடு கணினியில் இருந்து கண்களை விளக்காமலேயே கேட்டான் மாதேஷ். அப்பப்போ சொல்லுங்க என்றாள் நந்தினி. புரியாமல் அவளை பார்த்து என்ன சொல்லணும் என்று கேட்டான். அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டே கூறினாள், உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு. சின்ன சிரிப்போடு அவளை பார்த்து கேட்டான். ஏன், பார்த்தா தெரியலையா? இல்லை என்பதை போல் தலையசைத்து விட்டு அவன் கையை கட்டி தோளில் சாய்ந்து கொண்டாள். காதலாக அவளை பார்த்தவன், என்ன ஆச்சு, எனி ப்ராப்ளம் என்றான். அவள் பதில் சொல்லவில்லை. அப்போ உன் மகனுக்கும் மருமகனுக்கும் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? மீண்டும் கணினியில் கண்களை பதித்து கேட்டான். சட்டென்று அவனிடம் இருந்து விலகி அவனை கண்கள் சுருக்கி பார்த்தாள். அவளை பார்த்து ஒற்றை கண் அடித்து கேட்டான், என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனா? நீங்கள் வேற லெவல் தெரியுமா? சரி சொல்லு, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? என்ன? நிதிஷ் அஸ்விதாவை லவ் பண்ணுறான். அந்த நாளுக்கு பிறகு ஆதியும் நிதிஷும் இன்னும் நெருங்கிவிட்டனர். அஸ்விதாவிற்கு என்னென்ன பிடிக்கும் என்று எல்லாவற்றையும் ஆதியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டான் நிதிஷ். ஏன், மீசை இல்லாமல் முழு என்று சேட்டு பையன் போல் இருந்த நிதிஷ் அவளுக்கு மீசை வைத்த ஆண்களை தான் பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டு மீசையை வளர்த்து கொண்டதெல்லாம் பெரிய கதை. ஒரு முறை ஆதி வீட்டிற்கு செல்லும் நாளில் அஸ்விதாவிற்கு பிறந்த நாள் வந்தது. அவளுக்காக ஒரு உடை வாங்குவதற்காக ஆதி கடைக்கு செல்ல நான் தான் தேர்வு செய்வேன் என்று ஆதியிடம் அடம் பிடித்து அவனோடு சென்றான் நிதிஷ். நீ இங்கேயே உட்காரடா மச்சான், நான் செலக்ட் பண்ணுறேன் என்று விட்டு அவன் செல்ல தலையில் அடித்து கொண்டு அமைதியாக அமர்ந்து விட்டான் ஆதி. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து உடையை தேர்வு செய்து விட்டதாக நிதிஷ் கூறினான். சரி, நான் பே பண்ணிட்டு வரேன் என்று அவன் எழ அவனை தடுத்து நிறுத்திவிட்டான் நிதிஷ். ப்ளீஸ்டா மச்சான், ஃபஸ்ட் டைம் என்னோட ஆளுக்கு நான் எடுத்து கொடுக்குறேனே என்று அவனிடம் வம்படி செய்து சம்மதிக்க வைத்தான். சரி, ஏதோ செய்து தொலையட்டும் என்று அவனும் விட்டுவிட சில நிமிடங்கள் கழித்து அவனுக்கு ஏதோ உரைத்தது. வேகமாக நிதிஷ் தேர்வு செய்த உடையை காண ஓடினான். அதை கண்டவனுக்கு மூச்சே நின்றுவிட்டது. என்னடா இது என்றான் கோபமாக. ஏண்டா, சல்வார் தானே எடுத்திருக்கேன் என்றவனை ஏகத்துக்கும் முறைத்தான் ஆதி. இப்போ எதுக்கு என்ன இப்படி முறைக்கிற மச்சான்? டேய், அவ இன்னும் உன்னோட பொண்டாட்டி ஆகலை, எங்கள் வீட்டு பொண்ணாதான் இருக்கா. அதுக்கு? புரியாமல் அவனை பார்த்தான் நிதிஷ். என்ன அதுக்கு? ஒரு சல்வாரை யாராச்சும் 35,000க்கு வாங்குவாங்களா? இல்லடா, இது அவளுக்கு சூப்பராக இருக்கும். ஐயா சாமி, இந்த பட்ஜெட்டில் எல்லாம் நாங்கள் துணி வாங்கவே மாட்டோம். நீ அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 35,000 என்ன 35 லட்சத்துக்கு கூட துணி வாங்கி கொடு, நான் அதில் தலையிட மாட்டேன். இப்போதைக்கு எங்கள் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்க முடியும். யாரு நீங்கள் மிடில் கிளாஸா? ஏண்டா இப்படி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? மாமனுங்க எல்லாரும் கொள்ளையாக சம்பாதிக்கிறாங்க, இன்னும் ஏண்டா இப்படி பிசினாரித்தனம் பண்ணுறீங்க? டேய், அது பிசினாரித்தனம் இல்லை, நாங்கள் எல்லாரும் வளர்ந்த விதம் அப்படி. அது சரி, எல்லாம் பெரிய மாமாவை சொல்லணும். புன்னகைத்தான் ஆதி. இப்படி இருக்கிறதுலையே நாங்கள் சந்தோஷமாக தாண்டா இருக்கோம், இங்கே வா என்று அவன் கைப்பிடித்து இழுத்து சென்று தன் பட்ஜெட்டிற்கு ஏற்ற இடத்தில் நிறுத்தினான். இங்கே பாரு, இதிலிருந்து ஒன்று செலக்ட் பண்ணி கொடு, சரியா என்றான். வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே அதிலிருந்து ஒன்றை தேர்வு செய்து கொடுத்தான் நிதிஷ். இருவரும் வாங்கி கொண்டு காரில் வீட்டிற்கு வரும்பொழுது நிதிஷ் கேட்டான், மச்சான், இந்த பர்த்டே அன்னைக்கு சுவிக்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிடவா? புன்னகைத்தான் ஆதி. எதுக்குடா மாப்பிள்ளை இந்த வேண்டாத வேலை? பேசாமல் அத்தைக்கிட்ட சொல்லு, அவங்க மாமா கிட்ட சொல்லுவாங்க. மாமா பெரியப்பா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுவாரு. எங்கள் பாப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டா. வீட்டில் பார்த்து சொல்கிற பையன் யாராக இருந்தாலும் அவள் ஓகேன்னு தான் சொல்லுவா. அதை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாதான் லவ்வா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய லவ் பண்ணிக்கோ மாப்பிள்ள. இப்போதைக்கு மாமாவை பெரியப்பா கிட்ட பேச சொல்லி சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. அழுத்தமாக ஆதியை பார்த்தான் நிதிஷ். சுவியோட படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சே, இன்னும் நாங்கள் பெரிய மாமா கிட்ட பேசாமல் இருப்போம்னு நினைக்கிறியா மச்சான் என்று கேட்டான். அதை கேட்டு திகைத்தான் ஆதி. என்னடா மாப்பிள்ள சொல்கிற? பெரியப்பாவுக்கு தெரியுமா? ஆதியின் கண்களை பார்க்காமல் பதிலளித்தான் நிதிஷ். அவன் கையை பற்றி தன்னை பார்க்க செய்து, பெரியப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாராடா? தயக்கத்தோடு கேட்டான். அவன் சிறு புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை கண்டவன் குழம்பி போனான். ஏன் பெரியப்பாவுக்கு இவனை பிடிக்கவில்லை? ஏன் ஒத்துக்கொள்ளவில்லை? இவனுக்கு என்ன குறைச்சல்?
ஆதிக்கு இன்னும் ஏதேதோ கேள்விகள் மனதில் தோன்றின. முரளி ஒத்துக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.